கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்றென்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக தேவனிடத்தில் சேருகிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். நாளிலும் எபிரேயர் 10வது அதிகாரம் 23 சொல்லுவது, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறது அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். நாம் நம்முடைய நம்பிக்கை என்ன என்று முதலாவது அறிய வேண்டும். நம்முடைய நம்பிக்கை என்ன என்று அறிந்தால்தான் நாம் அறிக்கையிடுகிறதை குறித்து பார்க்கலாம். அங்க என்ன சொல்லப்படுகிறது? ரோமர் 10வது அதிகாரம் 9 சொல்லுகிறது பாடி, ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். ஆமா, இதுதான் நம்முடைய நம்பிக்கை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் என்னுடைய பாவத்துக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்றதை நீ விசுவாசித்து அதை அறிக்கையிடும் பொழுதுதான் நீ ரட்சிக்கப்படுகிறாய். இந்த அறிக்கையிடுதல் உன்னுடைய வாழ்க்கையில வரும் பொழுது அந்த அறிக்கையிடுதல் உன்னுடைய வாழ்க்கை மாற்றும். அந்த அறிக்கையிடுதல் உன்னை ரட்சிக்கும். அறிக்கையிடுதலுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ணுகிற பொழுதுதான் நீ அந்த அறிக்கையிடுதல் உறுதியாக இருக்க அழைக்கப்படுகிறாய். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் நாம் அவரை மறுதலியாமல் நாம் அவரை அறிக்கையிடுகிறதுல நாம் உறுதியா இருக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கு. பிரியமானவர்களே, 1 யோவான் 4வது அதிகாரம் 2 சொல்கிறது, 1 யோவான் 4வது அதிகாரம் 2 தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறிவீர்கள் என்ற மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், அவர் எதை செய்து முடித்தார் என்றதை அறிக்கை பண்ண வேண்டும். அதை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. 15 சொல்லுகிறது, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், தேவன் அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். அல்லேலூயா. இதுதான் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்மிடத்தை எதிர்பார்க்கிற காரியம். நாம் அவரில் நிலைத்திருக்கவும் அவர் நம்மளில் நிலைத்திருக்க வேண்டுமென்றா மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அறிக்கப்பட வேண்டும். அவர் தான் எங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்த தேவாட்டை கொண்டு நாம் அறிக்கப்பட வேண்டும். அவர் தான் எங்களை சுமந்து பாவங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்தவர் என்று நம்ம அறிக்கப்பட வேண்டும். அந்த அறிக்கை எடுக்கிறதுல நம்ம எப்படி இருக்கணுமா? உறுதியா இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையை நாம் மறுதளிக்கிறவர்களாக அல்ல, இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32 சொல்லுகிறது, மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் இவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கையிடுவேன். ஆமென். இன்னைக்கு மனுஷருக்கு முன்பாக நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம். அவர் எனக்காக உலகத்துக்கு வந்து என் பாவங்களை சுமந்து என் பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்ற அந்த விசுவாச அறிக்கையை நம்முடைய வாழ்க்கையில நம்ம நம்பிக்கையோட உறுதியாய் அறிக்கைப்படுகிறவர்களாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மளோடு இருப்பார். அந்த அறிக்கை பண்ணுகிறவன் தான் தேவனிடத்தில் சேருகிற, தேவனோடு இணைந்திருக்கிற சலாக்கியத்தை பெறுவான். கிறிஸ்துவுக்குள்ளானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த அறிக்கை எடுக்கிறது வெட்கப்படுகிறோமா? அந்த அறிக்கை எடுக்கிறது தயங்குகிறோமா? இல்லை, நம்ம தீர்மானம் எடுப்போமா? நாம் அறிக்கையிடுதல ஆர்வமாய் ஆசையாய் உறுதியாய் நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம் தேவனிடத்தில் சேர்ற சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாம் ஒவ்வொரு அப்படிப்பட்ட கிருபைகள் நடத்துவாராக. God bless you.